ரிஜெக்ட் பண்ண ரீசனே இல்லை. அதான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். காஃபி சூடா இருக்கு பாத்து. மேம் யூ பில். ஏய், இதுல யோசிக்க என்னடி இருக்கு? நிறைய இருக்கு. ஆல்ரெடி நான் இருக்கும்போது இன்னொருத்தர பத்தி வர யோசிப்பியா? கத்தாத. கைட்டி விட பாக்குற, கத்தாம சோ ஸ்வீட் போய் அவளை கல்யாணம் பண்ணிக்க கொஞ்சமா. ராகவன் உட்காரு. எல்லாரும் பாக்குறாங்க, ரொம்ப அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? கைட்டி விட்டு இன்னொருத்தனோட ஓட பாக்குறியே, உனக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கம் நீ தாண்டி அசிங்கம். அசிங்கம் அசிங்கம் அசிங்கம். யார் அசிங்கம்? ஒரு வேலை கூட போகாம 2 வருஷமா தண்டமா இருக்கியே, நீ தான் அசிங்கம். அப்புறம் என்ன மயத்துக்கு இந்த அசிங்கத்துக்கு பின்னாடி காலையில நாய் மாதிரி சுத்தின? ஏன் சுத்தின சொல்றி? நானா ப்ரப்போஸ் பண்ண? நீ தானே பண்ண? நீ தானே பண்ண? நானா பண்ண? நான் தாண்டா பண்ண. நான் தான் பின்னாடி நாய் மாதிரி சுத்தினேன். காலேஜ்ல என் கண்ணுக்கு நீ கெத்தா தெரிஞ்ச. மேல பைத்தியமா இருந்த. அந்த வயசுக்கு, அந்த மெச்சூரிட்டிக்கு வேற எதுவும் முக்கியமா தெரியல. ஆனா காலேஜ் விட்டு வெளியே வந்த உடனே எனக்கு ரியாலிட்டி புரியுது. மை ரியாலிட்டி உனக்கு புரிஞ்சுது? லவ்வரா தான் பார்க்க முடியும், லைஃப் பார்ட்னரா பார்க்க முடியாதுன்னு. அதான் ஏன்? ஏன்னா நீ ஒரு ஃபெயிலியர் ஆகவன். உன் கூட வாழ்ந்தா ஏன் லைஃப் ஃபெயிலியர் ஆயிடும்னு எனக்கு பயமா இருக்கு. 6 வருஷம் லவ் பண்ணி ஃபெயிலியர் கேளுன்னு சொல்லி கழட்டி விட பார்த்தேன். எவ்வளவு வேணா அடிச்சு, ஆனா விட்டுடு ப்ளீஸ். சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டு போறதுக்கு கோல்ட் காஃபி லவ். எனக்கு இந்த லவ் வேணாம், விட்டுடு ப்ளீஸ் டி. இப்படி கைட்டி விட்டு போறது ரொம்ப கேவலம், தப்புடி. தப்பு தாண்டா. ஒரு தப்பு பண்றதுனால லைஃப் லாங் நல்லா இருக்கலாம்னா அந்த தப்பு பண்றது தப்பே இல்லை. ஏண்டி விட்டு போன நிஜமா புரியலடி. ஏண்டி விட்டு போன நான் தனியா இங்க சாக. ஏண்டி